ரெக்டாங்கிள்ன்ற கமாண்டு இது ரெக்டாங்கிள் ஷேப் ட்ரா பண்ணுறதுக்கு தான். அது ரெக்டாங்கிளாக இருக்கலாம், ஸ்கொயராகவும் இருக்கலாம். வரையும் போதே ஒரே ஸ்ட்ரெச்சில் அட்ட ஸ்ட்ரெச்சை வந்து ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறது 2Dயில் வரைஞ்சி முடிச்சுட்டு பார்டர் போடுறது, இல்லை வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிள் பாக்ஸே லைன் அண்ட் லென்த் அண்ட் வெயிட் ஹைட்டு தெரியும் பொழுது லென்த்து ஹைட்டு ரெண்டு தெரிஞ்சிச்சுன்னா அட்ட ஸ்ட்ரெச் கொண்டு வரலாம். வரையும் போதே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கார்னர்ஸோட ஃபில்லட்டோட வரையலாம். வரையும் போதே அதோட கார்னர்ஸ் வந்து சாம்பரில் வரையலாம். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ட்ரா பண்ணக்கூடிய ஒரு கமாண்ட் இது. இப்போ லைனு ஆர்த் ஆன் பண்ணிவிட்டு 100 50 100 50 இப்போ வரையறது எவ்வளோ எடுத்து வச்சு பாருங்கள். இப்போ இது 100 100 100 க்ளோஸ். இப்போ நான் வந்து மேனுவலாக தனித்தனியாக வரைஞ்சேன். ஒவ்வொரு லைனும் தனித்தனியாக இருக்குது. இது வந்து லைனாக இருக்குது. இப்போ அதே ரெக்டாங்கிள் கமாண்ட் RECன்னு கொடுக்குறேன். நான் ரெக்டாங்கிள் கொடுக்குறேன். கொடுக்கும்போது என்ன கேட்குது பாருங்கள். ஸ்பெசிஃபிக் ஃபஸ்ட்டு கார்னர் கேட்குது. ஒரு கார்னர் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண அதர் கார்னர் கேட்குது. இப்போ நான் டைமென்ஷன் கொடுக்காம ஃப்ரீ ஹேண்டில் அப்படி வரைகிறேன். வரைஞ்சப்புறம் பாருங்கள் ஒரு ஷேப் கிடச்சிச்சு. டைமென்ஷன்ஸ் கொடுக்காம இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி REC ரெக்டாங்கிள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு பார்டர் போடணும் அப்படின்னா அப்படி கிளிக் பண்ணி வரையலாம். அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். REC ரெக்டாங்கிள் ஃப்ரீ ஹேண்டில் வரைகிறேன். இப்போ நான் வந்து டைமென்ஷனோட கொடுக்க போகிறேன், அதாவது மெஷர்மெண்ட்டோட கொடுக்க போகிறேன். D ஃபார் டைமென்ஷன். பாருங்கள் லென்த் எவ்வளோன்னு கேட்குது. லென்த் வந்து ஒரு 100 mm, அடுத்த வித்து வந்து ஒரு 50 mm. அப்போது நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சேன் பார்த்தீங்களா, அந்த ஷேப் கிடைக்குதா. இப்போ ஆர்த்தை ஆஃப் பண்ணால் ரொட்டேஷனு எந்த சைடு வேணுன்றது காட்டும். பாருங்கள் கிளிக் பண்ணிட்டேன் நான். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் இது வந்து பாலி லைனில் இருக்கும். P லைன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதில் இருக்கும் உங்களுக்கு. 1 செகண்ட் ரெக்டாங்கில் கார்னர் கிளிக் பண்ணிட்டேன். டைமென்ஷன் 100 நெக்ஸ்ட் 100 பாருங்கள் கிடைக்கிது. எப்படி இருக்குது? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்கா? ஈஸியாக இருக்கும். எந்த டைரக்ஷன் மட்டும் கேட்பாங்க. நான் கிளிக் பண்ணுறேன், கிடச்சிருச்சு. செலக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ பாலிலைனில் ஷேப் கிடச்சிருச்சு. 1 செகண்ட் ரெக்டாங்கில் கிளிக் பண்ணுறேன். இப்போ டைரக்ஷன் பார்த்துட்டோமா. இப்போ அடுத்தது ரொட்டேஷன் சொல்லி ஒன்று இருக்குது. ரொட்டேஷன் வந்து ஒரு 30 டிகிரின்னு கொடுத்துட்றேன் நான். அதாவது வரைஞ்சதுக்கப்புறம் ரொட்டேட் கமாண்ட் கொடுத்து அதை மாற்றுறதும் இங்கே வரையும் போதே டைரக்ஷனோட வர்றது ரொட்டேஷனோட வர்றது சேம் தான். இப்போ டைமென்ஷன் பாருங்கள் 100 100 பாருங்கள். ஃபஸ்ட்டு கிடச்சது எப்படி இருக்குது? ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இது 30 டில்ட்டாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ இதை வந்து ரொட்டேட் கமாண்ட் கொடுத்து இதை கார்னர் கிளிக் பண்ணி 30ன்னு ஒரு டிகிரி கொடுக்குறேன் பாருங்கள். ரெண்டு சேமாக பேரலாக இருக்கா? 1 செகண்ட் ரெக்டாங்கில் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ஏரியான்னு மட்டும் இருக்குது. அது அடுத்தது பார்ப்போம். இப்போது ட்ராயிங் கிடைக்கும் போதே இந்த கார்னர்லேருந்து ஃபில்லட்டோட எனக்கு வரணும், அதாவது ரவுண்ட் ஷேப் வரணும் இந்த கார்னர். அதுதான் வந்து இந்த ஃபில்லட்டுன்ற ஆப்ஷனு. F கொடுத்துட்றேன். ரேடியஸ் வந்து ஒரு 10 கொடுக்குறேன் நான். 4 கார்னருமே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஃபில்லட்டோட வரும். பாருங்கள் இப்போ ரஃபாக ட்ரா பண்ணுறேன். இப்போ டிஃபால்ட்டாக அதோட டைரக்ஷன் வந்து 30 ரொட்டேஷன் வந்து 30 டிகிரி இருக்குது. அது 1 செகண்ட் மாற்றிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு R0. இப்போ பாருங்கள். இப்போ ஹைட்டு வித்து எவ்வளோன்றது முக்கியம் இல்லை. அந்த கார்னர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபில்லட் வந்து பார்த்தீங்கன்னா 10. இது எதுக்கு ஈக்குவல்னா ஃபில்லட் கமாண்ட் கொடுத்து ரேடியஸு 10 கொடுத்துட்டு இங்கே பாலி லைன் P ப்ரெஸ் பண்ணுறேன். கொடுத்து கிளிக் பண்ண ஒரே ஸ்டெப்பில் கிடைக்குது பார்த்தீங்களா. இதுவும் ஒன்று தான். ஃபில்லட்டு ரெக்டாங்கிள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அந்த ஃபில்லட் ஃபிக்ஸ்டாக இருக்கும். இப்போ ஃபில்லட் ரேடியஸ் மாற்றுறேன். ரேடியஸ் வந்து ஒரு 25 கொடுக்குறேன் நான். இது வரைக்கும் கிடைக்கல பாருங்கள். அந்த 25 லென்த் அதிகமானதுக்கப்புறம் தான் ஷேப் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஃபில்லட்டு பதில் சாம்பர் கொடுக்குறேன். C கொடுக்குறேன் நான். சாம்பர் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 10, அடுத்தது 10. ஸோ சாம்பர் கமாண்ட் தனியாக பார்த்துருப்பீங்க. கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸ்போர்ட் கமாண்ட் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஆர்க்கு தனியாக வந்துடும். அதே மாதிரி இதையும் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். தனித்தனி லைனாக வந்துடும். ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து வித்து
எப்படி நம்ம வந்து ட்ரேஸ்ன்ற கமாண்டில் வித்து பார்த்தோமோ அதே மாதிரி வித் கொடுக்குறேன். ஒரு 5 mm கொடுக்குறேன் நான். ட்ரா பண்ணும்போது பாருங்கள் கிடைக்கும்போது மொத்தமாக இருக்குது ப்ளஸ் சாம்ஃபர் இருக்குது. ஒன்ஸ் அகெயின் சாம்ஃபர் போய்ட்டு 0 கொடுத்துட்றேன், 0. அப்புறம் ஃபில்லட் போய்ட்டு 0, ஃபில்லட் இல்லை, சாம்ஃபர் இல்லை. ஒரு பார்டர் கொடுக்குறதுக்கு ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், வித்து கொடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு. தனித்தனி லைனாகவும் பிரிஞ்சிடும், அதில் வித்தும் போயிடும். ஸோ இதுதான் முக்கியமானது. அதாவது ரெக்டாங்கிளில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸில் இதுதான் முக்கியமானது. இதை நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாவே போதும்.